அதிமுக எம்எல்ஏக்கள் இரண்டு அணியாக செயல்பட்டு வரும் நிலையில் எடப்பாடி பழனிசாமி ஆதரவு எம்எல்ஏக்கள் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகருடன் சந்திப்பானதை நிகழ்த்தியிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ். வணக்கம் பிரகாஷ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. நேற்று அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 3 பேர் ராஜினாமா செஞ்சிருந்தாங்க. மரகதம் குமரவேல், ஜெயக்குமார் மற்றும் சத்யபாமா ஆகிய 3 பேர் ராஜினாமா செஞ்சிருந்தாங்க. அதிமுக எம்எல்ஏக்கள் 3 பேரின் ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்று அதிமுக எம்எல்ஏக்கள் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, தளவாய் சுந்தரம் மற்றும் முன்னாள் அமைச்சர் OS மணியன் உள்ளிட்டோர் தற்போது சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரை சந்தித்து வலியுறுத்தி வராங்க. ஏற்கனவே இந்த SP வேலுமணி மற்றும் அவருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எல்லாருமே பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்ட நாளன்று தமிழக வெற்றி கழக அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தார்கள். இதுல குதிரை பேரம் நடந்திருப்பதாக அதிமுக சார்பில் புகார் கடிதம் கொடுக்கப்பட்டிருந்தது. எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆதரவு எம்எல்ஏவும் எடப்பாடி பழனிசாமியால் கொறடாவாக முன்மொழியப்பட்ட அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ஜே.சி.டி. பிரபாகரை சந்தித்து இந்த புகார் கடிதத்தை கொடுத்தார். அதிமுக எம்எல்ஏக்கள் தமிழக வெற்றி கழக அரசுக்கு ஆதரவாக வாக்களித்ததுல குதிரை பேரம் நடந்திருக்கிறது. இவர்கள் மீது கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த கடிதத்துல குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த கடிதத்தின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இதுவரைக்கும் 3 முறை சபாநாயகர் திரு ஜே.சி.டி. பிரபாகரை சந்தித்து வலியுறுத்தி இருந்தாங்க. இன்று 4வது முறையாக சபாநாயகரை சந்தித்து வலியுறுத்தி இருக்கிறாங்க. ஏற்கனவே நாங்கள் இந்த எம்எல்ஏக்கள் மீது ஒரு குற்றம் சாட்டி கொடுத்த கடிதத்தின் மீது இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கப்படாத நிலையில இந்த 3 பேரினுடைய ராஜினாமாவை எப்படி ஏற்கலாம் என்றுதான் தற்போது கேள்வி எழுப்பி அந்த புதிய கடிதத்தை கொடுத்திருக்கிறாங்க. இந்த 3 எம்எல்ஏக்களுடைய ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொள்ளக் கூடாது, ஏற்கனவே நாங்கள் கொடுத்த புகார் கடிதத்தின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட அந்த கோரிக்கைகளை முன்வைத்துதான் தற்போது இந்த கடிதத்தை தற்போது அதிமுக எம்எல்ஏக்கள் கொடுத்திருக்கிறாங்க சபாநாயகர் திரு ஜே.சி.டி. பிரபாகரை சந்தித்து. சட்டப்பேரவை முடிவுகளுக்கு தொடர்ச்சியாக அதிமுக 2 அணிகளாக பிரிந்து செயல்பட்டு வருகிறது. இந்த 2 அணிகளுமே தனித்தனியாக ஜே.சி.டி. பிரபாகர் இடத்துல கடிதம் கொடுத்திருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி தரப்பு கொடுத்திருந்த கடிதத்துல சட்டமன்ற குழு தலைவராக திரு எடப்பாடி பழனிசாமி செயல்படுவார், கொறடாவாக திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி செயல்படுவார் என்று கடிதம் கொடுக்கப்பட்டிருந்தது. அதே நேரத்தில் முன்னாள் அமைச்சரும் மயிலம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான திரு சி.வி. சண்முகம் அவர் ஒரு கடிதம் கொடுத்திருந்தார். அவர் கடிதம் கொடுத்ததுல என்ன குறிப்பிடப்பட்டிருந்தது என்றால், சட்டப்பேரவை குழு தலைவராக அதிமுக சார்பில் திரு SP வேலுமணி செயல்படுவார், கொறடாவாக டாக்டர் விஜயபாஸ்கர் செயல்படுவார் என்று கடிதம் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த 2 கடிதங்களும் தற்போது திரு ஜே.சி.டி. பிரபாகருடைய அவருடைய அறையில் தான் இருக்கிறது. இந்த கடிதம் அவர் எந்த முடிவு எடுக்க போகிறார், யார் அதிமுகவுடைய சட்டமன்ற குழு தலைவர், யார் அதிமுகவினுடைய கொறடா என்று இதுவரைக்கும் முடிவெடுக்கப்படாத நிலையில கடந்த மே 13ஆம் தேதி பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டிய அந்த ஒரு சூழல் நடைபெற்றது. அன்றைய நாளில் அதிமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவரது ஆதரவு எம்எல்ஏக்கள் தமிழக வெற்றி கழக அரசுக்கு எதிராக வாக்களித்த நிலையில SP வேலுமணி மற்றும் அவருடைய ஆதரவு எம்எல்ஏக்கள் தமிழக வெற்றி கழக அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தார்கள். அதன் தொடர்ச்சியாக தான் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆதரவு எம்எல்ஏவான திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் OS மணியன் உள்ளிட்ட எம்எல்ஏக்கள் எல்லாம் ஜே.சி.டி. பிரபாகரை சந்தித்து ஒரு கடிதம் கொடுத்திருந்தாங்க. அதிமுகவுடைய கொறடா உத்தரவு மீறி சில எம்எல்ஏக்கள் தமிழக வெற்றி கழக அரசுக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள். அவர்கள் இது போன்ற ஒரு செயலில் ஈடுபடுவதற்கு குதிரை பேரம் நடந்திருப்பதாக சந்தேகம் எழுகிறது. அதனால இந்த விவகாரம் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கடிதம் கொடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த கடிதத்தின் மீது இதுவரைக்கும் சபாநாயகர் திரு ஜே.சி.டி. பிரபாகர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. கடந்த ஒரு வார காலத்துல பல்வேறு முறை அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் திரு ஜே.சி.டி. பிரபாகர். அவரிடத்துல இந்த கேள்விகள் முன்வைக்கப்பட்டது. அதிமுக சார்பில் கொடுக்கப்பட்டிருந்த கடிதத்தின் மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள் என்று கேள்வி எழுப்பப்பட்ட போது இதுவரைக்கும் அந்த கடிதத்தின் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை, அது என்னுடைய ஆய்வில் தான் இருக்கிறது, உரிய நேரத்தில் நடவடிக்கை எடுப்பேன் என்று சபாநாயகர் திரு ஜே.சி.டி. பிரபாகர் தெரிவித்திருந்த நிலையில் தான் நேற்று தினம் ஒரு திருப்பு முனையாக SP வேலுமணி தரப்பு ஆதரவு எம்எல்ஏக்கள் 5 பேர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அவர்களுடைய ஆதரவினை தெரிவித்திருந்தாங்க. முறையே ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் திரு சுகுமார், அதே போல சங்கரன் கோவில் சட்டமன்ற உறுப்பினர் திரு திலீபன், அதே போல அந்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் ஹரிபாஸ்கர், காங்கேயம் சட்டமன்ற உறுப்பினர் NSN நடராஜன் உள்ளிட்ட 5 எம்எல்ஏக்கள் திரு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து தங்களுடைய ஆதரவை தெரிவித்தார்கள். அதோடு ஜே.சி.டி. பிரபாகரையும் சந்தித்து கடிதத்தை வழங்கியிருந்தாங்க. நேற்று தினம் முன்னாள் அமைச்சர் OS மணியனோடு சேர்ந்து இந்த 5 எம்எல்ஏக்களுமே சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரை சந்தித்து நாங்கள் மீண்டும் எடப்பாடி பழனிசாமியுடைய ஆதரவாளர்களாக செயல்பட இருக்கிறோம்,
என்று அவர்கள் கடிதம் கொடுத்திருக்கிறாங்க. அது தொடர்ச்சியாக செய்தியாளர் சந்திப்பும் நடத்தினாங்க. அந்த செய்தியாளர் சந்திப்பில் நாங்கள் தமிழக வெற்றிக் கழக அரசுக்கு ஆதரவாக அன்றைய தினம் வாக்களித்தது தவறு என்று தங்களுடைய நிலைப்பாட்டினை நேற்று தினம் செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக தெரிவித்திருந்தாங்க. இந்த நிலையில மீதம் இருக்கக்கூடிய, அதாவது எஸ்.பி. வேலுமணி ஆதரவு எம்எல்ஏக்களாக இருக்கக்கூடியவர்களுடைய நிலைப்பாடு என்ன? மீண்டும் அங்கிருந்து சில எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்க இருக்கிறார்களா, அல்லது ஏற்கனவே ராஜினாமா செய்த 3 எம்எல்ஏக்கள் போல ராஜினாமா செய்யக்கூடிய அந்த முடிவை எடுப்பார்களா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் தற்போது எடப்பாடி பழனிசாமியுடைய ஆதரவு எம்எல்ஏக்களாக இருக்கக்கூடிய அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, தனவாய் சுந்தரம் மற்றும் முன்னாள் அமைச்சர் OS மணியன் மற்றும் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் திரு வழக்கறிஞருமாக இருக்கக்கூடிய திரு IS இன்பதுரை உள்ளிட்ட 4 பேருமே தற்போது சபாநாயகர் திரு JC பிரபாகரை சந்தித்து ஆலோசனை நடத்தி வராங்க. ஏற்கனவே நாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய புகார் கடிதத்தின் மீது இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படாத பட்சத்தில் அதிமுக எம்எல்ஏக்கள் 3 பேருடைய ராஜினாமா கடிதத்தை எவ்வாறு ஏற்றுக்கொள்ளலாம் என்றுதான் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தற்போது இந்த சந்திப்பு நடைபெற்று வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த சந்திப்பை தொடர்ந்து புகார் கடிதத்தில் இன்று கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகார் கடிதத்தில் என்னென்ன குறிப்பிடப்பட்டு இருக்கிறது என்பது குறித்து விரிவாக செய்தியாளர்கள் சந்திக்க இருக்கிறாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.